அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இலங்கையில் பெரும்பாலான செஸ் டூர்னமெண்ட்ல பயன்படுத்தப்படுகிற ஒரு டை பிரேக் சிஸ்டமான புச்சோல்ஸ் டை பிரேக் சிஸ்டம் தொடர்பாக ஒரு விளக்கமான ஒரு வீடியோவை போடலாம் என்ற அடிப்படையில் இது பெருமளவிலால் பெற்றோர்களால் கேட்கப்படுகிற ஒரு கேள்வியா இருக்கும். ஒவ்வொரு டூர்னமெண்ட்லையும் எப்படி இந்த புச்சோல்ஸ் டை பிரேக் கால்குலேட் பண்றாங்கன்னு சொல்லி அந்த அடிப்படையில் இதுக்கு ஒரு விளக்கமான ஒரு பதிலை வழங்கலாம் என்று இந்த வீடியோவை நான் பதிவேற்றுறேன். இப்போ இந்த ஒரு ஒரு டூர்னமெண்ட் ஒன்றை செலக்ட் பண்ணி எடுத்திருக்கிறேன். இந்த டூர்னமெண்ட்ல முதலாவது எந்த டூர்னமெண்ட்லையும் போட்டிகள இடங்களை தீர்மானிக்கிறது அவங்க பெற்ற புள்ளிகள். இப்போ இந்த போட்டிகள் சுற்று போட்டியை பார்க்கும்போது 5 ரவுண்ட்ஸ்களை கொண்ட ஒரு சுற்று போட்டியா இருக்கிறது. இதுல சாம்பியனா தெரிவு செய்யப்பட்டவர் 5க்கு 4.5 புள்ளிகளை பெற்றிருக்கார். அதுல வேற யாருமே அவருக்கு சமனாகவோ அல்லது கூடவோ பெற்றுக்கொள்ளாதபடியினால அவர் சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டிருப்பார். அடுத்த 3 இடங்கள்ல உள்ள வீரர்களும் 4 புள்ளிகளை தான் பெற்றிருக்காங்க. ஆனாலும் அவங்க டை பிரேக்கின் அடிப்படையில 2, 3, 4 என்ற இடங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த டூர்னமெண்ட்ல பயன்படுத்தப்பட்ட டை பிரேக்ஸ் நீங்க பார்க்கும்போது இதுல முதலாவது டை பிரேக்காக டிரெக்ட் என்கவுண்டர் என்ற ஒரு டை பிரேக் பாவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 3வது டை பிரேக்லாம் இந்த புச்சோல்ஸ் டை பிரேக்ஸ் பாவிக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது இடத்துல இருக்கிற அந்த இது அந்த புச்சோல்ஸ் கட் 1 என்று சொல்லுவாங்க. பெரும்பாலும் அந்த டை பிரேக் தான் பாவிக்கப்படும். 3வதா தான் அந்த புச்சோல்ஸ் பாவிக்கப்படுகிறது. ஸோ முதலாவது இந்த டிரெக்ட் என்கவுண்டர் என்னன்றதை பிரீஃபா நான் சொல்லி போட்டு மிச்ச டை பிரேக்கு வரும். இப்போ டிரெக்ட் என்கவுண்டர் என்று சொல்லும் போது 2 வீரர்களுக்கு இந்த புள்ளிகள் சமனாக வார நேரத்துல ஒருவேளை அவங்க 2 பேருக்கும் இடையிலேயே அந்த டூர்னமெண்ட்ல போட்டிகள் நடைபெற்றிருந்தா அந்த போட்டிகள்ல அந்த முடிவுகள் என்ன மாதிரி பாயிண்ட்ஸ் வந்திருக்கிறன்றதான் டிரெக்ட் என்கவுண்டரா இருக்கு. நீங்க எங்க பார்க்கும்போது இதுல ஒரு இடத்துல அப்படியான சந்தர்ப்பம் நடைபெற்றிருக்கு. 2 பேர் 3.5 புள்ளிகள் எடுத்திருக்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த டிரெக்ட் என்கவுண்டர் 0.5 இருக்கு. அதாவது அவங்க இருவருக்கும் இடையில நடந்த போட்டி ட்ரோவில் முடிந்ததால இந்த டிரெக்ட் என்கவுண்டர்ன்றது சமனாக வந்திருக்கு 0.5 இது பெரும்பாலான சந்தர்ப்பங்கள்ல இந்த டிரெக்ட் என்கவுண்டர் பாதிக்கப்படாது. நான் சொன்னது போல 2 பேருக்கும் இடையில 2 பேருக்கு சமனான புள்ளிகள் அவங்க 2 பேருக்கும் இடையில போட்டி நடைபெற்றிருந்தா தான் இந்த டிரெக்ட் என்கவுண்டர் தேவைப்படும். ஸோ அடுத்ததா பெரும்பாலும் பாவிக்கப்படுகிற அல்லது பெரும்பாலும் இடங்கள் தீர்மானிக்கப்படுகிறது இந்த புச்சோல்ஸ் டை பிரேக்காக தான் இலங்கையில் நடைபெறக்கூடிய பெரும்பாலான போட்டிகளுக்கு. இப்ப இந்த பிஹெச் ஸ்கோர் அல்லது புச்சோல்ஸ் டை பிரேக் எவ்வாறு கணிக்கப்படும் என்றால் ஒரு போட்டியில ஒரு வீரருக்கு எதிராக விளையாடிய அந்த மற்றைய வீரர்கள் அனைவருடைய புள்ளிகளுடைய கூட்டுத்தொகை தான் இந்த புச்சோல்ஸ் டை பிரேக்காக இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இதுல சாம்பியனா வந்தவர் இவர் 5 பேரோட 5 ரவுண்ட் விளையாடி இருக்கார். அவர்களோட அந்த புள்ளிகளோட நீங்க கூட்டுத்தொகையை பாத்தீங்கன்னா இதுல அவருடைய ஒப்போனன்டுடைய அந்த பிடிஎஸ் என்ற அந்த பாயிண்ட்ஸ் போடப்பட்டிருக்கிறது. நீங்க எல்லாத்தையும் நீங்க கூட்டு பாத்தீங்கன்னா 17 வரும் அனைவருடைய புள்ளிகளையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா இந்த புச்சோல்ஸ் கட் 1 என்று சொல்றது எல்லாருடைய புள்ளிகளையும் கூட்டி அதுல யாருடைய புள்ளி ஆகிலும் குறைவான ஒரு புள்ளியா இருக்கிறதோ அதை நம்ம ரிமூவ் பண்றது. இதுல எல்லாருடைய புள்ளிகளும் 17, இதுல ஆயிலும் குறைவான புள்ளியை நீங்க பாத்தீங்கன்னாண்டா 2.5 புள்ளிகள் இருக்கு. அப்ப 17ல இருந்து 2.5 கழிச்சு 14 தான் அவருக்கு செகண்ட் டை பிரேக்கான புச்சோல்ஸ் கட் 1 வந்திருக்கும். 17 தேர்ட் டை பிரேக்காக இருக்கும். பாத்தீங்கன்னா இதுல டிரெக்ட் என்கவுண்டர் வாரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால இங்க பாத்தீங்கன்னா புச்சோல்ஸ் கட் 1 நான் கூறியது போல 14.5, அதே நேரத்துல புச்சோல்ஸ் 17 வந்திருக்கு. இது எந்த ஒரு கம்ப்ளிகேஷனும் இல்லாத நேரத்துல தான் இது நடக்கும். சில நேரங்கள்ல சில கம்ப்ளிகேஷன், அதாவது சில குழப்பங்கள் வரலாம். அதையும் நான் விளங்கப்படுறேன். அதே டூர்னமெண்ட்ல நடந்த வேறொரு ஏஜ் கேட்டகரி எடுக்கும் போது இங்க நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னா இங்க அண்டர் 7 என்று நினைக்கிறேன். அண்டர் 7ல அதுல சாம்பியனா இருக்கிறவர் அதுலயும் 5 சுற்றுகள் நடைபெற்றிருக்கு. அவரை நீங்க கூட்டுத்தொகையை கூட்டும் போது 3 6
10, 14, 17 வர வேண்டும். புச்சோல்ஸ் வந்து மூன்றாவது டை பிரேக்கான புச்சோல்ஸ் வந்து 17 வர வேண்டும். புச்சோல்ஸ் கட் 1 வந்து 17 ஆயிலும் குறைந்த புள்ளி 3 தான் வந்து 14 வர வேண்டும். 17ம் 14ம் வரணும். பாப்போம். இங்க வந்து அப்படி வரல. 17க்கு பதிலாக வந்து 16.5 புள்ளிகளும் அதே நேரத்துல வந்து கட் 1 வந்து அதுல இருந்து கழிச்சு 3 கழிச்சு வந்து 13.5 புள்ளியும் வந்தது. அதுக்குரிய காரணத்தை வந்து ஏன் இவ்வாறு வந்ததுன்னா இதுல ஏதாவது பிழை சிஸ்டம் எரர் வந்து எதுவும் கிடையாது. இதுக்கு நாங்கள் பார்க்க வேண்டியது இவரோட விளையாடினவர்களுடைய அவர்களுக்கு எப்படி இந்த புள்ளிகள் இவர்களுடைய புள்ளிகள் மேலோட்டமா இங்க வழங்கப்பட்டிருக்குது. ஆனா அவர்களுடைய ஒப்போனன்ஸ் வந்து அந்த புள்ளிகளை எப்படி பெற்றார்கள் என்று முதலாவது பார்க்கணும். அதே முதலாவது ஒப்போனன்ட் வந்து அவருக்கு கிடைக்கப்பட்ட புள்ளிகள் அனைத்துமே வந்து போட்டிகளை விளையாடி வெற்றி பெற்று பெற்றிருக்கார். அப்ப அதுல வந்து பிரச்சனை இல்லை, 3 பாயிண்ட். இரண்டாவது ஒப்போனண்ட பார்ப்போம். இரண்டாவது ஒப்போனண்ட்டும் வந்து அவருக்கு 5 போட்டிகள் விளையாடி அதுல வெற்றி பெற்றிருக்கிறார். மூன்றாவது ஒப்போனன்ட் வந்து அவருக்கு கிடைக்கப்பட்ட 4 புள்ளிகள்ல ஒரு புள்ளி வந்து பையில வந்து கிடைச்சிருக்குது. இப்ப நார்மலா வந்து இதுல வந்து இவருக்கு விளையாடின பை கிடைத்த அந்த பிளேயருக்கு வந்து 4 புள்ளிகள் வந்து வழங்கப்படும். அதுல பிரச்சனை இல்லை. ஆனாலும் இந்த பை வந்து புஷோல்ஸ் கூட்டு தொகையில ஒரு புள்ளியா கணக்கெடுக்கப்படாது. இங்க ஒன்று இவரோட ஒப்போனன்ட் வந்து பையில புள்ளிகள் எடுத்திருந்தாலோ அல்லது ஒப்போனன்ட் வராம ஓகோவர்ல வந்து அவர்கள் புள்ளிகள் எடுத்திருந்தாலோ அது ஒரு புள்ளி வந்து அரை புள்ளியாகத்தான் கால்குலேட் பண்ணப்படும். அதனாலதான் வந்து இங்க வந்து இவருக்கு 4 புள்ளிகள் இங்க நீங்க நோமலா மேலோட்டமா பார்க்கும்போது இவருடைய மூன்றாவது ஒப்போனண்ட்டுக்கு நீங்க வந்து 4 என்று சொல்லித்தான் ஆரம்பத்துல நீங்க புஷோல்ஸ கூட்டி இருப்பீங்க. ஆனால் அவருக்கு வர வேண்டியது 3.5 புள்ளிகள், 3.5 புஷோல்ஸ் புள்ளிகளாக வந்து இருக்கு. அதனாலதான் இவருக்கு வந்து நாங்கள் 17 என்று நம்ம மேலோட்டமா கூட்டினோம். ஆனா அவருடைய உண்மையான புள்ளிகள் வந்து 16.5 புஷோல்ஸ் புள்ளிகளா இருக்கும். அதுல கட் 1 வந்து 3 கழிச்சு 13.5 புள்ளிகளாக வந்து இருக்கும். ஸோ இதுக்கு மேலதிகமாக நான் இன்னொரு டூர்னமெண்ட் எடுத்துக்கொண்டு அதுல வந்து இன்னும் விரிவான ஒரு விளக்கத்தை நான் தரலாம் என்று இருக்கு. இப்பொழுது இந்த டூர்னமெண்ட்டை பார்க்கும்போது இங்கு 5 சுற்றுகளை கொண்ட இன்னொரு சுற்று போட்டி. இதுல முதலாவது இடத்தை பெற்ற 2 வீரர்களுமே தங்களுடைய 5 போட்டிகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனாலும் இந்த டை பிரேக்கின் அடிப்படையில இந்த வெற்றி வாய்ப்புகள் வந்து புஷோல்ஸ் கட் 1 என்ற அடிப்படையில வந்து இந்த வெற்றி வாய்ப்புகள் தீர்மானிக்காத இடங்கள் வந்து தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப முதலாவதா இருக்கக்கூடிய சாம்பியனானவருடைய டை பிரேக் எவ்வாறு கால்குலேட் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். இங்கே இவருடைய புள்ளிகளுடைய மொத்தமான கூட்டுத்தொகையை நீங்கள் கூட்டும் போது இந்த இவருடைய ஒப்போனண்டுடைய மொத்தமாக 17 புள்ளிகள் வந்து வரும். இந்த ஒப்போனண்டுடைய புள்ளிகள் போடப்பட்டிருக்கு, 17 புள்ளிகள் வரும். அப்படியானால் டை பிரேக் வந்து நீங்க டை பிரேக்கை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 17 இங்கே இல்லை, 15 தான் வந்து இருக்கு. ஸோ அதற்கான காரணம் ஏன் வந்து அவருடைய ஒப்போனண்ட்டுக்கு 17 புள்ளிகள் கூட்டினாலும் வருது, ஆனால் டை பிரேக் ஸ்கோர்ல அவரோட புஷோல் ஸ்கோர் வந்து 15 வருதுன்றதுக்குரிய காரணத்தை வந்து ஆராய்ஞ்சு பார்க்கலாம். அவருடைய முதலாவது ரவுண்ட் போட்டிகளை பார்க்கும்போது முதலாவது ரவுண்ட்ல அவருடைய ஒப்போனன்ட் பெற்ற புள்ளிகள் எண்ணிக்கை 3.5 பாயிண்ட், ரியல் பாயிண்ட்ஸ் வந்து 3.5 பாயிண்ட். இதில் நான் ரியல் பாயிண்ட்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஆனாலும் அவருடைய அதை ஆராய்ந்து பார்த்தா அவர் எப்படி அந்த புள்ளிகளை பெற்றார் என்று சொல்லி அதுல வந்து ஒரு போட்டியில அவரோட ஒப்போனன்ட் வராதால அந்த புள்ளி வளர்க்கப்பட்டிருக்கு. அவருடைய ரியல் பாயிண்ட்ஸ் வந்து 3.5, வராமல் புள்ளிகள் வழங்கப்பட்டிருந்த அவருக்கு வந்து அந்த புள்ளி புஷோல்ஸ் புள்ளியாக டிரான்ஸ்பர் ஆகும் போது அது வந்து ½ பாயிண்டா தான் டிரான்ஸ்பர் ஆகும்.
அதனால வந்து இவருக்கு புஷோல்ஸ் பாயிண்ட் வந்து இவர் ஒப்போனண்ட்டுக்கு முதலாவது ஒப்போனண்ட்டுக்கு 3 புள்ளிகள் தான் வழங்கப்பட்டிருக்கு. அவருடைய இரண்டாவது ஒப்போனண்ட் நாங்கள் பார்க்கும்போது இரண்டாவது ஒப்போனன்ட் பெற்ற ரியல் பாயிண்ட்ஸ் வந்து அவருக்கு 2. ஆனாலும் அவரும் வந்து ஒரு போட்டி ஒப்போனன்ட் வராதால வின் பண்ணி இருக்கிறார். அப்ப அவருக்கு 2ஆக இருந்தாலும் ரியல் பாயிண்ட்ஸ் வந்து புஷோல்ஸ் பாயிண்ட் வந்து 1.5 பாயிண்ட்ஸ் தான் வந்து அவருக்கும் வழங்கப்பட்டிருக்கும். அதே போல மூன்றாவது ஒப்போனண்ட பார்த்தால் அவருக்கு ரியல் பாயிண்ட்ஸ் 4ஆக இருக்கிறது. ஆனாலும் ஒரு போட்டி வந்து வாக் ஓவரால மேட்ச் வின் பண்ணபடினால அவருக்கும் புஷோல்ஸ் பாயிண்ட் வந்து 3.5 பாயிண்ட்ஸ் தான் வழங்கப்பட்டிருக்கும். நீங்க இங்கே பார்த்து கொள்ளலாம். இந்த வேர்ட்ல வந்து 4 புள்ளிகள் ரியல் பாயிண்ட்ஸ், 3.5 புள்ளிகள் உண்மையான புஷோல்ஸ் பாயிண்டா வந்திருக்கு. இந்த 4வது ஒப்போனண்ட நீங்க பார்க்கும்போது அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவருடைய போட்டிகள் வெற்றிகள் எல்லாம் வந்து எல்லா மேட்சும் விளையாடப்பட்டிருக்கு. அப்ப 3.5 பாயிண்ட் வந்து ரியல் பாயிண்ட்ஸ், அதே ரியல் பாயிண்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு புஷோல்ஸ் பாயிண்ட்ஸாகவும் வந்து சேரப்போகுது. அவருடைய 5வது ஒப்போனண்ட்டும் வந்து அதே நிலையில தான் இருப்பார். வந்து எல்லாம் 4 பாயிண்ட்ஸும் வந்து ஃபுல்லா வந்து வரும். ஏனென்றால் புள்ளிகள் எல்லாம் விளையாடி வெற்றி பெற்ற போட்டி. இப்ப நீங்கள் பார்க்கும்போது ரியல் பாயிண்ட்ஸ் 17 வந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய பிஹெச் பாயிண்ட்ஸ் புஷோல்ஸ் பாயிண்ட்ஸ் நீங்க கூட்டும் போது அவருடைய கூட்டுத்தொகை இதெல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா 15.5 தான் வரும். அந்த 17.5 இருந்து கட் 1 என்று சொல்லும் போது 15.5 இங்கே ஆயிலும் குறைவாக இருப்பது 1.5 புள்ளிகள். 14 புள்ளிகள் இரண்டாவது டை பிரேக்கான கட் 1க்கு வரும். பார்ப்போம் வந்து சரியான முறையில் வந்திருக்காங்க. பார்த்துட்டு இங்க 15.5 புள்ளி புஷோல்ஸ் டை பிரேக் ஆகும். இரண்டாவது டை பிரேக் ஆகல கட் 1 வந்து 14ஆகவும் இருக்கும். அதே நேரத்தில் இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடியவருடைய டை பிரேக்ஸும் சரியாக இருக்கிறதா, சரியாக கால்குலேட் பண்ணப்பட்டிருக்கிறதா அல்லது எவ்வாறு கால்குலேட் பண்ணப்பட்டிருக்கிறதா. இவருக்கு நீங்கள் டோட்டல் பாயிண்ட்ஸை நீங்க கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 8, 11, 13, 15.5 15.5 டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்து இருக்கிறது ரியல் பாயிண்ட்ஸ். எந்த ஒரு கம்ப்ளிகேஷனும் இல்லாத இடத்துல வந்து 15.5 புள்ளிகள் வந்து அவருக்கு புஷோல்ஸ் வந்து காட்டுவாங்க. ஆனா அவருக்கு 14 தான் காட்டுதாண்டா. ஏதோ ஒரு கம்ப்ளிகேஷன் வந்து அங்க இருக்கு. ஏனென்றதை நாங்கள் பார்க்கலாம். இவருடைய ஒப்போனன்ஸோட பாயிண்ட்ஸை பார்ப்போம், எவ்வாறு அவர்கள் அந்த பாயிண்ட்ஸை பெற்றுக் கொண்டார்கள் என்று சொல்லி. இங்கே வந்து இந்த ஒப்போனன்ட் முதலாவது ஒப்போனன்ட் அவருக்கு பெற்றுக்கொள்ளப்பட்ட 2 புள்ளிகள்ல ஒரு புள்ளி வந்து அது ஒப்போனன்ட் வராத ஆள கிடைத்த புள்ளியா இருக்கிறதுனால அது வந்து அவருக்கு ஒரு ரியல் பாயிண்ட்ஸா கிடைச்சிருந்தாலும் டை பிரேக் புள்ளிகள் வந்து அரையாகத்தான் வழங்கப்பட்டிருக்கும். அதே நேரத்தில் இங்க பாத்தீங்கள் என்றால் நான் இதுல மார்க் பண்ணும்போது ரியல் பாயிண்ட்ஸ் 2 புஷோல்ஸ் பாயிண்ட் 2 மார்க் பண்ணிருக்கிறோம். உண்மையில வந்து புஷோல்ஸ் பாயிண்ட் 1.5 தானே வரணும் என்றா ஒரு வின் ஒரு வாக் ஓவர் வின் என்றாலும் 1.5 தானே வரணும் என்று நீங்க நினைச்சீங்கன்னா அவர் கடைசி ரவுண்டுல அவர் வந்து போட்டிகளுக்கு சமூகம் அளிக்கவில்லை. அவர் வராதாலதான் அந்த போட்டிகள் அவருக்கு அந்த புள்ளி வந்து கிடைக்கல. எப்போதும் வந்து ஒரு பிளேயர் வந்து வராம விடும்போது அவருக்கு பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்காது. ஆனால் வந்து அவருடைய புஷோல்ஸ் பாயிண்ட் வந்து அவர் தோல்வி அடைந்ததாக வந்து அங்க கணிப்பிடப்படாம அவர் வந்து அந்த போட்டி ட்ரோவில் முடிந்ததாக தான் புஷோல்ஸ் பாயிண்ட் வந்து கால்குலேட் பண்ணப்படும். அதனால வந்து ஒரு போட்டிக்கு அவருடைய ஒப்போனன்ட் வரல, ஒரு போட்டிக்கு அவர் போகலன்றதால அது ரெண்டும் கேன்சல் பண்ணப்பட்டு அவருடைய ரியல் பாயிண்ட்ஸ் வந்து 2ஆகத்தான் இருக்கும். அடுத்து அவருடைய இரண்டாவது ஒப்போனண்ட பார்ப்போம். ஓகே, அவருடைய இரண்டாவது ஒப்போனண்ட் 2.5 புள்ளிகள். ஆனாலும் வந்து அதுல ஒன்று வந்து வாக் ஓவர் புள்ளி என்றதுனால அவருக்கு வந்து 2 புள்ளிகள் தான் ரியல் பாயிண்ட்ஸா இருக்கும். 2.5 புள்ளிகள் ரியல் பாயிண்ட்ஸ், ஒரு 2 புள்ளிகள் புஷோல்ஸ் பாயிண்டாக இருக்கும். அதே போல அவருடைய மூன்றாவது ஒப்போனண்ட பாத்தீங்கன்னா அவருக்கு அதுல எந்த ஒரு கம்ப்ளிகேஷனும் இல்லாதால அவருடைய பாயிண்ட்ஸ் 4, புஷோல்ஸ் பாயிண்ட்ஸும் 4. நீங்கள் அடுத்ததை பார்த்தீர்கள்டா வந்து இதுலயும் வந்து கம்ப்ளிகேஷன் இருக்கு. 2 போட்டிகள் வந்து ஒப்போனன்ட் வரல, அதுக்கு 3 புள்ளிகள். அப்ப இந்த இரண்டும் வந்து ஒரு பாயிண்டாக புஷோல்ஸ்ல கால்குலேட் பண்ணப்படாதுன்றது உங்களுக்கு தெரியும். அப்ப அரை 2 வரும்போது அது 2 புள்ளிகளாகத்தான் வந்து குறையும் புஷோல்ஸ் புள்ளிகள். அவருடைய இறுதி போட்டியை பார்த்தீங்கன்னா இறுதி போட்டியோட ஒப்போனன்ட் வந்து அவர் அவருடைய புள்ளிகளை விளையாடி பெற்றி இருக்கிறார். அப்ப அதனால வந்து ரியல் பாயிண்ட்ஸும் புஷோல்ஸ் பாயிண்டும் ஒன்றாக இருக்கும். அதே நேரத்தில் இங்க நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னா இங்க இவருடைய டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்து 15 அரையாக இருந்த போதும் அவருடைய புஷோல் ஸ்கோர் வந்து 14 இருக்கும்.
அதுல வந்து நீங்க கட் ஒன் என்று சொல்லும் போது இது வந்து 2 புள்ளிகள் வந்து கட் பண்ணப்பட வேண்டும். ரைட். 14, 14 இருந்து 2 போனா 12 புள்ளிகள் வந்து சரியாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு காம்ப்ளிகேஷனும் இதுல வந்து உருவாகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதையும் வந்து நான் இதுல ஒரு முடிந்தளவு விளக்கமாக வந்து இந்த சந்தேகங்களை தீர்த்து வைக்கலாம் என்று இருக்கிறேன். இங்கே நான் இதுல உதாரணமா இந்த கே எரிக் கல்வி நண்பருடைய அந்த இதை நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். காரணம் வந்து முதலாவது போட்டி இவருக்கு ஒப்போனன்ட் வராதால அந்த பாயிண்ட் வந்து கிடைச்சிருக்கிறது. அதனால வந்து இந்த ஒப்போனன்ட் வந்து இவருடைய முதலாவது ஒப்போனன்ட் நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அவர் அந்த போட்டியில அதுக்கு பிறகு பங்கு பெற்றல. அவர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கார், முதலாவது ரவுண்டுக்கு வரல. இப்பயும் வந்து அதுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ணாத விடத்து அடுத்த ரவுண்ட்ல ரிமூவ் பண்ணிடுவாங்க ஆர்கனைசர்ஸ். அந்த அடிப்படையில் வந்து அவர் எந்த ஒரு போட்டியும் விளையாடல. அதனால வந்து அவருக்கு 0 பாயிண்ட் வந்திருக்கிறது. மற்றவர்கள் விளையாடி இருக்கிறார்கள். இப்ப இங்க ரியல் பாயிண்ட்ஸ் வந்து நான் 0 போட்டிருக்கிறேன். மற்ற இரண்டாவது பார்ப்போம் ஏதாவது அவருடைய புள்ளிகளை. ஓகே, அவருக்கு வந்து ரியல் பாயிண்ட்ஸ் வந்து 3, இங்க 1 வந்து 1K, அதாவது ஒப்போனன்ட் வரவில்லை. அப்ப 2.5 இரண்டாவது ரவுண்ட்ல 3 ரியல் பாயிண்ட்ஸ், 2.5 புஷோஸ் பாயிண்ட். மூன்றாவது ரவுண்டை பார்ப்போம். இங்கேயும் வந்து 2 ரியல் பாயிண்ட்ஸ், 1 வராதால கிடைச்சது. அப்போ 1.5 புஷோஸ் பாயிண்ட். நான்காவது ரவுண்ட். இதுல வந்து எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்லை. 3 ரியல் பாயிண்ட், 3 புஷோஸ் பாயிண்டா வந்திருக்கும். அடுத்தது இதுலயும் வந்து எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்லை. 5 ரியல் பாயிண்ட்ஸ், 5 புஷோஸ் பாயிண்டா வந்திருக்கு. இப்ப நம்ம மறுபடியும் முதலாவது இதுல பாத்தீங்கன்னா வந்து ரியல் பாயிண்ட் வந்து 13 வந்திருக்கும். இவருக்கு புஷோஸ் பாயிண்ட் வந்து 14 வந்திருக்கு. வளமையா அந்த குறைஞ்சி வாரதை பார்த்துருப்பீங்க, இந்த முறை கூடி வந்திருக்கு. காரணம், உங்களுடைய ஒப்போனன்ட் வராத விடத்து, அவர் தொடர்ச்சி அடுத்தடுத்த ரவுண்ட்ல வராத விடத்து அவருக்கு இங்கே 0 ரியல் பாயிண்ட்ஸ் வழங்கப்பட்டிருந்தாலும் அடுத்த 4 ரவுண்டும் அவர் வந்து ட்ரோ எடுத்தா தான் கால்குலேட் பண்ணப்படும். காரணம் வந்து ஒப்போனன்ட் வராமல் வெற்றி கிடைத்தால் வந்து சில நேரங்கள் அது பாதிப்பாக அமையும். இப்ப 0 பாயிண்ட் அவர் அதுக்கு பிறகு விளையாட போறது இல்லை, ஒப்போனன்ட் முதலாவது ரவுண்ட்ல இருந்து கடைசி ரவுண்ட் மட்டும் வரலன்னு சொன்னா அந்த அவருடன் விளையாடுன அவருக்கு பேர் பண்ண ஒப்போனண்ட்டுக்கு பாதிப்பாக வரக்கூடாதுன்ற அந்த சிஸ்டத்தின் அடிப்படையில் அவருக்கு வந்து ரியல் பாயிண்ட்ஸ் வந்து 0வா இருந்தாலும் அடுத்த 4 ரவுண்டும் அவர் வந்து ட்ரோ பண்ண மாதிரி தான் அந்த புஷ்வால்ஸ் பாயிண்ட் வரும். அப்ப இங்க ரியல் பாயிண்ட் 0 ஆனாலும் புஷ்வால்ஸ் பாயிண்ட் 2 என்ற அடிப்படையில் இருக்கு. இப்ப நீங்க இதுல கூட்டினீங்கன்னா அவருக்கு 13 வரணும். ஆனா புஷ்வால்ஸ் பாயிண்ட கூட்டினீங்கன்னா 14. அதுல குறைவான பாயிண்ட்ஸ் வந்து இங்கே 1.5 புள்ளிகள்லாம் இருக்கு. ரைட், இந்த 0 இல்ல, அவருக்கு இங்க BH பாயிண்ட்ஸ் தான் நீங்க பார்க்கணும். 1.5 புள்ளிகள் இருக்கு. 14 இருந்து 1.5 புள்ளிகளை கழித்து 12.5 வர வேண்டும். பார்ப்போம் 12.5 சரியா இருக்கிறாண்டு. ரைட், 12.5 புஷோஸ் கட் 1, 14 புஷோஸ். இந்த அடிப்படையில் தான் இந்த புஷோஸ் புள்ளிகள் வந்து கணக்கிடப்படும். அதே நேரத்தில் நீங்கள் ஞாபகம் வைத்திருக்க வேண்டிய ஒரு விடயம், முதலாவது விஷயம் வந்து பாயிண்ட்ஸ் அடிப்படையில் தான் வழங்கப்படும். அவர்கள் எத்தனை பாயிண்ட்ஸ் எடுத்தார்கள் என்று சொல்லி. முதலாவது பாயிண்ட்ஸுகள் சமனான பட்சத்தில் இரண்டாவது டை பிரேக்கு போவாங்க. இங்கேயும் வந்து இது டிரெக்ட் என்கவுண்டர் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அப்ப முதலாவது என்றால் வந்து இரண்டாவது ஷார்ட் அவுட் ஆகாம இரண்டாவதும் சமனாக இருந்தால் தான் மூன்றாவது டை பிரேக்கு போகப்படும். மூன்றாவதும் சமனாக இருந்தால் தான் நாலாவது, நாலாவது சமனாக இருந்தால் தான் ஐந்தாவதுன்றதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஸோ அதனால வந்து இங்க சில நேரங்களில் வந்து பாயிண்ட்ஸ் எடுத்தாலுக்கு இங்கால புஷோல்ஸ் குறை எடுக்கலாம், கூடுதலான பாயிண்ட்ஸ் எடுத்தாலுக்கு அதை வச்சுக்கொண்டு புஷோல்ஸை வச்சுக்கொண்டு ஒரு நாளும் சாம்பியன் தீர்மானிக்க மாட்டார்கள். முதலாவது பாயிண்ட்ஸ், அடுத்தது தான் வந்து டை பிரேக்ஸாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.